கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான காரியம் பாருங்கள். உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற, உங்கள் வீட்டை கெடுக்கிற அல்லது குடும்பத்தை கெடுக்க, அழிக்க, நாசமாக்க துடிக்கிற எல்லா தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் வீட்டை பாதுகாக்கவும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும், பிசாசை அதட்டி துரத்தவும் வல்லமையுள்ள 5 அதிபயங்கர வேதாகம வசனங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதோடு, எப்படியாய் வீட்டில் உள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற வீட்டின் சமாதானத்தை, குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை, ஐக்கியத்தை, நல்ல வாழ்க்கையை, குடும்ப ஜீவிதத்தை கெடுக்க, அழிக்க வருகிற பொல்லாத சத்துருவை எதிர்த்து நிற்கிற அந்த அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதோடு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வீட்டை சுற்றிலும் கிரியை செய்கிற, உங்கள் வீட்டிற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார ஆவிகளும், எல்லா தீய சக்திகள், சாத்தானின் சகல சதி திட்டங்களிலும் இருந்து உங்கள் குடும்பத்தை, வீட்டை பாதுகாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளில் இருந்தும், தீய சக்திகளின் பிடிகளில் இருந்தும் உங்கள் வீடும், குடும்பமும், பிள்ளைகளும், நீங்களும் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டுபிடிக்கப்படுகிற அல்லது கண்டுபிடிக்கப்பட போகிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் ஒரு வல்லமையான ஆயுதம், பயங்கரமாய் கிரியை செய்கிற ஒரு மகிமையான ஆயுதம் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை ஏதோ தேசத்திலே ஒரு தென்கோடியில் இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு கோடியில், வடகோடியில் அல்லது தென்கோடியில் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கலாம். இங்கே நீங்கள் உங்கள் உள் அறையை பூட்டிக் கொண்டு, நல்லா கவனிங்க, உங்கள் உள் அறையை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்கினி அஸ்திரங்களாய் பாருங்க, நல்ல ஏவுகணைகளாய், நன்மை செய்கிறதாய், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமையான ஏவுகணைகளாய் 1000 மைல்களுக்கு அப்பால் கடந்து சென்று கிரியை செய்யும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபங்கள் எல்லாம் நிச்சயமாய் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி, கடல்களையும் மலைகளையும் நாடுகளையும் தாண்டி எங்கோ இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கோ இருக்கிற உங்கள் மகன் குடும்பத்தாருக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக வேலை செய்யும். ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்பதிலே மாற்றமே இல்லை. அது அனுப்பப்படுகிற காரியம் வாய்க்கும்படியாய் செய்யும். நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாய் நன்றாய் தைரியமாய் சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு யோசுவா அறிக்கையிட்டது போல உங்கள் வீடுகளுக்கு, பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மகிமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி விடுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால். நீங்கள் அறிக்கையிடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் வல்லமையான ஆயுதங்களாய், வல்லமையான அக்னியாய், கந்தக தீயை காட்டிலும் அல்லது டுனாமிஸ் வல்லமையை காட்டிலும் அதிபயங்கர வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையிலே, வாழ்க்கையின் பாதுகாப்பிற்காய் அல்லது எல்லா தீய சக்திகளின் அழிவில் இருந்தும் உங்களை, உங்கள் வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாக்கிற வல்லமையான ஆயுதமாய் செயல்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், ஆபத்துகள், மந்திர சூனியங்கள், எத்தனை சாபங்கள், பரம்பரை சாபங்கள் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றிலும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை கொண்டு வந்தாலும் சரி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். தைரியமாக அறிக்கையிடுங்கள். ஆமென். இந்த வசனம் ஒரு வீட்டிற்கு ஒரு உடன்படிக்கையை, உங்கள் வீட்டிற்கு ஒரு நல்ல உடன்படிக்கையை, உங்கள் வீட்டை தேவனுடைய பாதுகாப்பிற்கு அர்ப்பணிக்கிறதாய், எல்லா தீய சக்திகளிலும் இருந்து
இருந்து பாதுகாக்கிற ஒரு அற்புதமான வசனம் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடு கர்த்தருக்கே சொந்தம், இங்கே பிசாசுக்கு இடமில்லை என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். நீங்க நம்ப வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாத சத்துருவே, தைரியமாய் அறிக்கையிடுங்கள். எங்கள் வீட்டை கட்டியது கர்த்தர். ஆமென். என்னுடைய வீட்டை, என் குடும்பத்தை, என் குடும்ப வாழ்க்கையை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறது கர்த்தரையா. எங்கள் பிரயாசங்கள் ஒரு நாளும் விருதாயமாய் போகாதபடி கர்த்தரே என் வீட்டை கட்டுகிறார். உங்க ஜெப வேளையிலே தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாய், ஐயா, உங்க வீட்டை கர்த்தரே கட்டுகிறார். என் வாழ்க்கையை, என் ஜீவிதத்தை, என் திருமண வாழ்க்கையை, என் வீட்டை கர்த்தரே கட்டுகிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் வீடு கட்டப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் இங்கே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் பூலோகத்திலும் எங்கும் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நீங்கள் அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும் திட நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அறிக்கையிடுகிற வசனங்கள் எல்லாம் பரலோகத்தை அசைக்கும். ஆமென். பரலோக பாதுகாப்பை, பரலோக உத்தரவை உங்களுக்காய் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதுபோலவே சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நகரத்தை காவாராகில், என் வீட்டை, குடும்பத்தை காவாராகில், காவலாளிகளும் நாங்களும் விழித்திருக்கிறது விருதா என்று எங்களுக்கு தெரியும். ஆதலினால் கர்த்தரே எங்கள் வீட்டை, எங்கள் நகரத்தை காக்கிறார். ஆமென். காவலாளிகள் விழித்திருந்தாலும் விழித்திராவிட்டாலும் கர்த்தரே எங்கள் வீட்டை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை பாதுகாக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள். ஆமென். அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி ஒரு நீதிபதி சொல்லும் பொழுது அந்த நீதிபதியின், அதுவும் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எல்லா உத்தரவுகளுக்கும் அந்த நாட்டில் உள்ள எல்லா பிரஜைகளும், எல்லா சட்ட திட்டங்களும், ஈவன் எல்லா அரசாங்கங்களும் கீழ்ப்படிய வேண்டுமே, அப்படி ஒரு அதிகாரம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஆமென். தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஓ glory. உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறாரே. நீங்க சொன்ன சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே அதிகாரப்படுத்தி இருக்கிறார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 5 காரியங்களையும் நாம் நிச்சயமாய் கவனித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிங்கள். அதற்கு முன்னாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் 3:15-16 ஐயா, அவரை விசுவாசிக்கிறபடியினாலே நீங்கள் கெட்டு போக முடியாது, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை கெட்டு போக முடியாது என்று நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, கெட்டு போகாமல் என்னையா, எந்த வகையிலும் நீங்களும், நீங்கள் குடியிருக்கிற வீடும், நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கெட்டு போவதற்கு சாத்தியமே இல்லை. நம்புங்கள். 16ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நம்பி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். விசுவாசிக்கிறபடியினாலே பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியினாலே நீங்கள் இதை கேட்கிறீர்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது முக்கியமான விஷயம். நீங்கள் கெட்டு போக முடியாது. நீங்களும், நீங்கள் குடியிருக்கிற வீடும், நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒரு நாளும் கெட்டு போவதற்கு சாத்தியமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இந்த 5 வசனங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும், நல்லா கவனிங்க, உங்க வீட்டை தீய சக்திகளின் எல்லா பிடிகளில் இருந்தும் வீட்டை பாதுகாக்கவும், பிசாசை அதட்டி துரத்தவும் வல்லமையுள்ள 5 அதிபயங்கர வேதாகம வசனத்தை பார்த்துவிட்டு ஜெபிப்போம். முதலாவதாக யாக்கோபு 4:7. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த அற்புதமான வசனம், பலமுறை நாம் பேசிய வசனமாய் இருக்கிறது.
இருக்கலாம் இந்த வசனம். ஆனால் இதை போல ஒரு வல்லமையான வசனம் ஹல்லேலூயா கர்த்தரே, கர்த்தருடைய ஆவியானவரே கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த விதமான சோதனைகள், வியாதிகள், எந்த உபத்திரவங்கள், பாடுகள், தீய சக்திகளின் ஆளுகைகள், அதிகாரங்கள் எப்படி உங்களை நெருக்கினாலும் சரி, ஆகையால் யாக்கோபு மூலமாக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். ஓ glory. எப்படியா எழுத்திருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். பயம் வரும் பொழுது ஓ தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். பலகீனம் வரும் பொழுது அதற்கேற்ற வார்த்தைகளை வாயினால் உச்சரியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, சந்தேகமும் குழப்பமும் வரும் பொழுது, தோல்வி வருமோ என்ற திகைப்பு வரும் பொழுது, நல்ல தேவ வார்த்தைகள் இருக்கிறதே, அவைகளை வாயை திறந்து சத்தமாய் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். இந்த பகுதியிலேயே எல்லாவற்றையும் நாம் சொல்ல முடியாது. ஆதலினால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். அந்த வார்த்தைகளை சொல்லி தைரியமாய், ஒருவேளை உங்கள் உள்ளறையிலே இருந்து கொண்டு ஆனாலும் சரி, அல்லது உங்கள் நடுவறையிலே இருந்து கொண்டு நீங்கள் தனிமையாய் இருந்து கொண்டு பேசலாம், அறிக்கையிடலாம், கட்டளையிடலாம், உத்தரவிடலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த பொல்லாத சத்துரு உங்களை விட்டு ஓடி போவதை தவிர அவனுக்கு வேறே வழியே இல்லை. இதுதான் உண்மை. பிசாசை விரட்டுவதற்கான முதலாவது திறவுகோல் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நாம் விசுவாசத்தினால் உறுதியாய் நின்று பிறகு திட நம்பிக்கையோடு பிசாசின் சோதனைகளை, எல்லா தந்திரங்களை, அவன் செய்கிற எல்லா குழப்பங்களையும் எதிர்க்கும் பொழுது அவனால், இந்த பொல்லாத சத்துருவால், தீய சக்திகளால் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. பயந்து ஓடியே ஆக வேண்டும் என்பது தேவ கட்டளை. ஆமென். இரண்டாவதாக, பிசாசு நடுநடுங்குகிற ஒரு காரியம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா 10:19 எழுதப்பட்டிருக்கிறபடி நல்லா கவனிங்க. யாரை பிசாசு வஞ்சிக்கிறான்? அவன் வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் திருடனுமாயிருக்கிறான். ஆமென். யாரை வஞ்சிக்க முடியும்? அறியாமல் தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்க முடியும். யாரை ஏமாற்ற முடியும்? அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறியாத அப்பாவி பிள்ளைகளை அவன் ஏமாற்ற முடியும். ஹல்லேலூயா. யாரை திருட முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, திறந்து போட்டுட்டு இருக்கிறவங்களை திருட முடியும். ஆமென். இப்பொழுது பாருங்கள், நாம் சீனாவின் அருகில் இருந்து, பர்மா தேசத்தின், சீன தேசத்தின் எல்லைகள் அருகாமையில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறோம். எங்காவது நம்முடைய காரை திறந்து போட்டுட்டோம், அல்லது பொருட்களை திறந்து போட்டு வைத்திருந்தோம், யார் வேண்டுமானாலும் திருடிவிட்டு எடுத்துவிட்டு போய்விடலாம். நல்லா கவனிங்க. ஏமாளிகளை திருடுவது திருடர்களுக்கு மிகவும் லகுவான காரியம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆதலினால் நீங்கள் அறிய வேண்டிய காரியங்களை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து அவற்றை பிரயோகப்படுத்தும் பொழுது, ஆமென், பொல்லாத சத்துரு ஓடி போய்தான் ஆக வேண்டும். நல்ல கவனிங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பிசாசு வஞ்சிக்கவோ ஏமாற்றவோ திருடவோ முடியாது. தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, ஐயா, வீட்டிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏதோ பிசாசின் கிரியைகள் இருப்பது போல் தெரிகிறது. என் மகள் இப்படியாய் பேசுகிறாள், என் மகன் இப்படி பேசுவான் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. என் மகளா இப்படி பேசுகிறாள், என் கணவனா இப்படி மாறிவிட்டார். ஐயா, என் கணவன் இப்படி எல்லாம் பேசினதை நான் கேட்டதே இல்லை. இந்த 20 வருடம் 15 வருட எங்கள் வாழ்க்கையிலே இப்படியாய் கொத்தை தாறுமாறான ஒரு வார்த்தைகள் என் கணவன் வாயில் இருந்து வந்ததே இல்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஏன் இப்படி பேசுகிறார்? ஏன் என் குடும்பத்தார் இப்படி பேசுகிறார்கள்? ஏன் நான் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை தாறுமாறாய் பார்க்கிறார்கள்? ஏன் எல்லோராலும் புறக்கணிக்கப்படுகிறேன்? ஏன் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே. இது போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலைகளை எதிர்த்து பேசுங்கள்.
பேசுங்கள். ஐயா, ஒருவேளை உதாரணமாக ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலே சந்தேக பேய் கணவனை அல்லது மனைவியை பிடித்து விடுகிறது. என்னையா செய்யலாம்? சந்தேகப்படுகிறார்கள் அல்லது பொய் சொல்லுகிறார்கள். எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லுகிறார்கள். பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ, நீங்க சொல்லணும், பொய்யின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, என் கணவனை விட்டு என் மனைவியை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை பலகீனப்படுத்துகிற குடும்பங்களின் நல்ல வாழ்க்கையை, சமாதானத்தை திருடவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிற பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. நீங்கள் தைரியமாய் கட்டளையிட முடியும். இதற்கு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, பிசாசிட்ட இருந்து காப்பாத்துங்க, எங்க வீட்டுல மந்திரம் வச்சுட்டாங்க காப்பாத்துங்க, எங்க வீட்டுக்கு என்னதோ பிசாசு கிரியைகள் இருக்கு காப்பாத்துங்க. நீனா ஒரு பரம்பை எடுத்து ஒருவேளை 2-3 அடி கிடைக்கலாம், கூட 2-3 அடி. எத்தனை நாளைக்கு நீ படிக்காம இருப்பா? படிக்க வேண்டியவற்றை படிக்காமலும், அறிய வேண்டியவற்றை அறியாமலும், தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ளாமலும், செய்ய வேண்டியதை செய்ய தவறியும் எத்தனை நாள் இப்படி நிர்விசாரமாய் இருப்பாய் என்று கூட 2 அடி ஒருவேளை கிடைக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லாய் கவனியுங்கள். என்ன செய்யணும்? நீங்க இது போன்ற சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். ஆமென். கர்த்தாவே உதவி செய்யும். நல்லதுதான், ஏற்கனவே உங்க கையில அதிகாரத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆயுதங்களை தந்திருக்கிறார், செய்ய வேண்டியது இன்னதென்று கற்று தந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு ஜபங்களிலும் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள். ஒவ்வொரு கூட்டங்களிலும் நூற்றுக்கணக்கான பேருக்கு கர்த்தரே உடனிருந்து விடுதலை கொடுக்கிற மகிமையான விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ யுத்தத்தை பார்த்து கொண்டும் அல்லது செய்தித்தாள்களை வாசித்தும் அல்லது அறிந்து கொண்டும் யாரோ சொல்ல கேட்டும் பேசுகிறவர்களும் இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, யுத்த களத்திலே நின்று பிசாசோடு சமர் செய்து யுத்தம் செய்து பிசாசின் கிரியைகளை அழித்து நூற்றுக்கணக்கான வரை விடுதலை செய்கிற ஒரு மகிமையான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழிய ஸ்தானத்தில் இருந்து உங்களோட பேசுகிறேன். இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகளிலே இரண்டாவதாக சத்தமாய் சொல்லுங்கள், பொல்லாத சத்துருவே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எங்கள் ஆண்டவர். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ க்ளோரி, இதை போன்ற ஒரு மகிமையான வார்த்தையை எங்கே போய் எந்த மகிமையான ஆயுதத்தை உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்க ஜீவிதத்தை பாதுகாப்பதற்கு எல்லா தீய சக்திகளிலும் இருந்து, எல்லா பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து பாதுகாப்பதற்கு இதை போன்ற அற்புதமான அதிகாரம், வல்லமையான ஆயுதம் எங்கே இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள். இதோ உங்க அறையில் இருந்து நீங்கள் சொல்ல முடியும், அல்லது தனி அறையிலே நின்று சொல்லுங்கள், அல்லது நடந்து ஜெபிக்கிற எந்த ஒரு பகுதியில் இருந்து அதிகமாய் சத்தம் போடவில்லையா? அங்க சத்தம் போடுறது போல மௌனமாய் உங்க சத்தத்தை குறைத்து, ஆனால் ஆக்ரோஷமாய், பொல்லாத சத்துருவே, ஏய் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், எல்லா மந்திர சூனியங்களை நாசமாக்கவும், அதை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை மிதிக்கவும் அழிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளையும், எல்லா சதி சூனியங்கள், எல்லா மாந்திரீகங்களின் வல்லமைகள், செய்வினைகளின் வல்லமைகள், சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. என் வீட்டை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது என்று நீங்க சத்தமா விசுவாசத்தோடு சொன்னீர்களானால், ஆமென், உங்கள் கடுகளவு விசுவாசம் மலை போன்ற பிரச்சனைகளை அப்படியே தூக்கி புரட்டி கொண்டு நடுக்கடலிலே எரிந்துவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகமாய் வயிற்றிலோ மார்பிலோ அல்லது சரீரத்திலோ வலியோ வேதனையோடு இருக்கிற கட்டிகளோடு நம் முன் வந்திருக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான பேர். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கும் போது சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து போ என்று சொன்னா பெயர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த இயேசுவின் நாமத்தினாலே பெயர்ந்து போகட்டும். ஜீசஸ் மைட்டி நேம். சொன்ன மாத்திரத்திலே ஆயிரக்கணக்கான கட்டிகள்
நாட்கள் மாத்திரம் போயிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். உபத்திரவங்களுக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் தைரியமாய் விசுவாசத்தோடு கர்ச்சியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆமென். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 1:7 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் அதை சொல்ல வேண்டும். ஆமென். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஹல்லேலூயா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அதை நீங்க வாசிக்கும் பொழுது முதலாவது இப்படி வாசிங்க. இரண்டாவதாக, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு பயமில்லை. என் கணவன் ஏன் இப்படி பேசுகிறார்? ஏன் காரியங்கள் தாறுமாறாய் போகிறது? ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது? ஐயா, எங்கள் நடுவிலே பற்றி எரியும் அக்கினியை குறித்து இது என்ன புதுமை என்று நாங்கள் திகைக்கவில்லை. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். ஏன்னா தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதலினால் பயம் என்பது பிசாசின் ஆயுதம். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையான பலத்தின் ஆவியினால் வீட்டில் தேவையற்ற பலமோ குழப்பமோ பயமோ குழப்பமோ எந்த விதமான துர்சிந்தனைகளோ அல்லது துர்ச்சாவிகளின் கிரியைகளோ எது காணப்பட்டாலும் சரி, தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அந்த பயமுக்கு சந்தேகத்திற்கு விரோதமாய் நீங்கள் அறிக்கையிடுகிற எல்லா தேவ வசனங்களும் வல்லமையாய் கிரியை செய்யும். நான்காவதாக, நல்லா கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளைகள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள். ஐயா, உங்க வீடுகளுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பங்களுக்கும் வீடுகளுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் தீய கிரியைகளுக்கும் விரோதமாய் நீ என்ன செய்யணும், எப்படி ஜெயிக்க முடியும் என்று கவனியுங்கள். அற்புதமான மகா அற்புதமான வசனங்கள். ஆமென். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாக தங்கள் ஜீவனையும் பாராமல், ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை அவனை ஜெயித்தார்கள். இது என்னையா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், நல்லா கவனிங்க, சில ஆபத்துகள், சில சிக்கல்கள், சில உபத்திரவங்கள், சில சோதனைகள் யார் மூலமாக வந்தாலும் சரி, மருமகன் மூலமாய், மருமகள் மூலமாய், மாமியார் மூலமாய், யார் சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, யார் மூலமாய் என்ன வந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அது எத்தனை கொடிய வியாதியா இருந்தாலும், எத்தனை பெரிய கேன்சரா இருந்தாலும், எந்த ஹார்ட்ல இருக்கிற அல்லது சரீரத்தில் இருக்கிற என்ன வியாதி துன்பங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாய் என்ன செய்யலாம், தங்கள் ஜீவனையும் பாராமல், அப்படின்னா என்ன, பயப்படாமல், கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எந்த வகையிலும் பயப்படாமல் எதையா செய்யலாம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் உங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் தேவனுடைய வார்த்தைகளினாலும் பிசாசை நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த அற்புதமான காரியம், பிசாசை ஜெயிப்பதற்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகப்பெரிய வல்லமையான ஆயுதம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வீடுகளின் வாசல்களிலும் அறைகளிலும் உங்கள் வாகனங்களிலும் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் அதை தெளிக்கிறோம் என்று நீங்கள் அப்பியாசப்படுத்தும் பொழுது வாயினால் சொன்னாலே போதும். அன்பு தேவ பிள்ளைகளே, தெளிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினால் என் வீட்டிற்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகிறது என்று நீங்கள் சத்தமாய், தைரியமாய், திட நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது ஐயா, ஒரு பெரிய பரலோக பாதுகாப்பு அரண், தெய்வீக பாதுகாப்பு அரண் உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்களை சுற்றிலும் நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, அது உண்டாகும், நிச்சயமாய் உண்டாகும். எந்த தீய சக்தியும் இந்த அரணை மிஞ்சவோ மீறவோ முடியாது.
மகா பெரிய பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். எத்தனை இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளை உடைக்கவும், பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் இதை போன்ற அற்புதமான ஆயுதங்கள் இந்த உலகத்தில் எங்கேனும் பார்க்க முடியாது. இருக்கிறதுல டாப் கிளாஸ் ஆயுதங்கள். ஐந்தாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா நீங்கள் பிசாசின் எல்லா தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசின் எல்லா தீய வல்லமைகளிலும் இருந்து, தீய சக்திகளிலும் இருந்து, எல்லா சாத்தானின் சகல கிரியைகளிலும் இருந்து உங்கள் வீட்டை, பிள்ளைகளை, குடும்பத்தை பாதுகாக்கும் வண்ணமாய் என்னையா செய்யலாம்? ஓ, திராணி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்படி, ஐயா யாரையா எங்க கட்டுகளை உடைப்பா, யாரையா எங்க பிசாசுகளை துரத்துவா, யாரையா எங்களுக்காக உதவி செய்வா, யார்கிட்ட போலாம், எங்க போய் கேட்கலாம்? ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நீங்களே விசுவாச பெருமக்களுக்கு அந்த அதிகாரம், அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, வல்லமை சக்தி பலம் உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் தான் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இவர்களோடு ஜெபிக்கிறீர்கள், அநேக காரியங்கள் உடன்தானே நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிப்பது நல்லதுதான். ஓ, யாராவது தேவன் அபிஷேகம், உண்மையாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் தலையிலே கை வைத்து ஜெபிக்கிறது அற்புதமான காரியம். எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது அற்புதமான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபிக்கிறது அற்புதமான காரியம். மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்களே அந்த பலம் உள்ளவர்களாய், அதிகாரத்தை கையில் எடுக்கிறவர்களாய், ஐயா நீங்களே அந்த சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இது மிகவும் லகுவான, ஈஸியான, இலவசமான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதை அணிந்து கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தரித்துக் கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? ஒரு போர் வீரன் ஆயுதம் தரிப்பது போல. ஆமென். ஆயுதம்னா என்ன? இந்த உலகத்திலே யாரும் எவனும் எந்த சக்தியும் வல்லமையும் ஜெயிக்க முடியாத தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஓ விசுவாசம், நீதி, ரட்சிப்பு, ஓ தேவனுடைய வார்த்தை என்கிற அற்புதமான ஆயுதங்களை நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களாய் தரித்துக் கொள்ளும் பொழுது, ஓ இந்த அற்புதமான தெய்வீக ஆயுதங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலே எல்லா பிசாசின் சக்திகளையும் கலங்கடிக்கும், சிதறடிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றும் உங்கள் மீது வேலை செய்ய முடியாது. எல்லா பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாய் போகும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒரு குடும்ப தலைவியோ குடும்ப தலைவனோ தரித்திருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை, வீட்டை தொடுவதற்கு சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். அவர் என்னதான் பலவானா இருந்தாலும், ஓ உங்களிடம் இருக்கிற அதிகாரங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் மகா மேன்மை உள்ளவைகள். அதை கொண்டு ஜெயமிடுங்கள். உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் வேலையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்கே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே எங்கே தீய சக்திகளின் பிடியில் இருந்து, பிடியில் இருந்தும் பிசாசின் வல்லமைகளில் இருந்தும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் பாதுகாக்க இந்த அற்புதமான அதிபயங்கரமான அதிபயங்கரமான வேதாகம வசனங்களை நீங்கள் அப்படியே பயன்படுத்தும் பொழுது, வாயினால் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது மகா பெரிய விடுதலையும் ரட்சிப்பும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை உங்கள் பட்சமாய் இருக்கிறது. வார்த்தையாகிய பட்டயம் உங்கள் கையிலே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும், ஏவுகணைகளை விடையும், எல்லா வெடி மருந்துகளையும், எல்லா அணுகுண்டுகளையும் விடைய மகா
பயங்கரமான ஆயுதம் போல பிசாசின் வல்லமைகளை அது சங்கரிக்கும், துரத்தி அடிக்கும். நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள், நீங்களோ வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். யாரும் எதுவும் எந்த சூழ்நிலையிலும் எவனும் எந்த கொம்பனும் உங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கட்டும். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவமே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் எங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசத்தோட இவர்கள் வீடுகளிலே, இவர்கள் வாகனங்களிலே, இவர்கள் பிள்ளைகள் மீது, இவர்களின் மீது தெளிக்கிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty and glorious name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அதிகாரம் இல்லை, வீடுகளிலே அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த வீடும் இந்த வீட்டின் பாதுகாப்பும் ஆமென், இந்த நகரமும் நகரத்தின் பாதுகாப்பும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, கர்த்தரால் வந்தது. இவர்கள் எந்த வகையிலும் கெட்டு போகாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் எவ்வகையிலும் இவர்கள் கெட்டு போகாதபடி என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பரிபூரண பாதுகாப்பு உண்டாவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், ஓ சகல வல்லமைகளை, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி என் தெய்வமே, நீர் எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற பலமுள்ள ஆவிக்காக, ஆமென், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். மரணம் நீடுகிறதா இருந்தாலும் ஐயா, அதற்கு தப்பும்படியாய் நாங்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் எங்கள் ஜீவனையும் பாராமல் எவ்விதத்திலும் பயப்படாமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். எந்த விதமான வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்கள், என்ன காரியங்களிலே பிசாசு தோல்வியை, கடனை, கஷ்டத்தை எத்தனை பிரச்சனைகளில் கொண்டு தள்ளினானோ எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ வசனத்தின் மேல், வாக்குத்தத்தங்களின் மேல் கர்த்தரே தன்னுடைய வாயினால் எழுதி தந்த தீர்க்க தரிசனங்களை மூலமாய், அதை விசுவாசிக்கிறதன் மூலமாய் ஆமென், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களாய் அதை தரித்துக் கொண்டு அந்த கேடகங்களை பிடித்துக் கொண்டு பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் நிற்கிறோம். எங்களை, எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை தொடுவதற்கு சத்துருவுக்கும் அவன் கூட்டத்திற்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதை கட்டளையிடுகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களை, வீடுகளை, எங்கோ பட்டணங்களிலே, தேசங்களிலே வாழுகிற பிள்ளைகள் ஐயா, எந்த போர் நெருக்கடிகள் அல்லது யுத்தங்கள், குழப்பங்கள், தேசங்களிலே காணப்படுகிற பல்வேறு உபத்திரவங்கள் அல்லது எந்த விதமான மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இங்கே ஜெபிக்கிற ஜெபங்கள் எந்த மூலையில் எங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி ஐயா, எங்கள் வீட்டார் வீடு மட்டும் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, பிள்ளைகள் அல்லது கணவன்மார், ஆமென், மனைவி அல்லது குடும்ப மகளோ மகனோ எங்கே இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, எத்தனை கண்டங்களை, நாடுகளை தாண்டி இருந்தாலும் சரி, மலைகளை, ஆறுகளை, கடல்களை தாண்டி இருந்தாலும் சரி, இந்த தேவ வசனங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியா
வழியாய் ஒரு தெய்வீக வல்லமை கடந்து செல்லுவதாக, பிள்ளைகளை பாதுகாப்பதாக, குடும்பங்களை பாதுகாப்பதாக, குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்பதாக, அவருடைய வேலைகளை, பைனான்ஸை, வருமானத்தை பாதுகாப்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆமென். இனி கெடுக்கவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவும், நாசமாக்கவும் சத்துருவே உனக்கு அதிகாரம் இல்லை. இன்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய், நீ தந்திருக்கிற நல்ல ஆவிக்காய், சர்வாயுத வர்க்கங்களுக்காய், என் தெய்வமே நீர் தந்திருக்கிற நல்ல அதிகாரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் என்றென்றுமாய் நீங்காததாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கைகளிலே, வீடுகளிலே நிலைத்திருக்கும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான தேவ வசனங்களை, வாக்கியங்களை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாகவே இவைகள் அற்புதமான காரியங்கள். ஆமென். மறுபடியுமாய் சொல்லுகிறேன், யாரும் இல்ல, நீங்களே அசாத்தியமான காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இந்த வசனங்களும் இந்த வார்த்தைகளும் உண்மையாய் சக்தி வாய்ந்தவைகள், அதி பயங்கரமானவைகள். எந்த குழப்பங்கள், எந்த ஆபத்துகள், எந்த உபத்திரவங்கள், எந்த போராட்டங்கள், எந்த சோதனைகள், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க இதுதான் அற்புதமான ஃபார்முலா. தயவு செய்து மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஆமென், நாளை முதல் சென்னை பட்டணம் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாய் வருகிற ஹல்லேலூயா நடத்த போகிற கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பட்டணங்களிலும் வர வேண்டும். நீங்களும் ஒருவரும் தவறாதபடி ஆங்காங்கே நடக்கும் பொழுது வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், உங்கள் நண்பர்கள் வீட்டாரோடு வந்து தேவ கிருபைகளிலே பங்கெடுக்கவும் ஜெபியுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.